ஒன் பீஸ் சாப்டர் 1138 கண்டிப்பாக எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி படிக்கலனாலும் இந்த ஒரு பேனலை எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு பேனலில் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பேனல் மட்டும் இல்லாமல் இந்த சாப்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ அந்த சாப்டரில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் நீங்கள் இன்னும் படிக்கலனா நம்ம நேற்றே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படி அந்த சாப்டர் ரீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ பார்க்கலாம். அண்ட் இந்த சாப்டருடைய லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த சாப்டருடைய பிரேக் டவுனை இந்த பேனலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இந்த ஒரு பேனல் காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சால் ராபின் கிட்ட ஹார்லின்ற ஒரு புக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த புக் வந்து 3 பார்ட்டா பிரிஞ்சிருக்குது. அந்த 3 பார்ட்டுமே ஒரு 3 வேர்ல்டை கன்சிடர் பண்றாங்க. அண்ட் சால் ரெஃபர் பண்ற அந்த 3rd செக்ஷன் இப்போ பிரசன்ட் டைம்ல நடந்துட்டு இருக்கிற அந்த ஸ்டோரி லைன் தான். ஸோ இந்த பேனல்ல 2 முரல் காமிச்சிருக்காங்க. முரலுக்கான மீனிங் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் இந்த ஹோல் பெயிண்டிங்குமே ஆடம் ட்ரீல பிளேஸ் ஆகிருக்கும். ஐ மீன் ஒரு ஃபாசிலா பதிஞ்சிருக்கும். அதுதான் அவங்க முரல் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முரல்ல நான் ப்ரீவியஸா சொன்ன அந்த 2 வேர்ல்டுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இந்த முரலுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து நம்ம இந்த ஒரு பிரேக் டவுனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு தெரிஞ்சு வாய்ட் செஞ்சுரியில பிளேஸ் ஆன அந்த வேர்ல்டு தான் ரெஃபர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் ஜாய் பாய், ஈமோ அண்ட் அந்த ஃபவுண்டர் கிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள வார் நடந்திருக்கணும். அந்த ஃபவுண்டர் கிங்ஸ்னா இப்போ ஒன் பீஸ்ல 20 கிங்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிங்டம்ஸ் உடைய கிங்ஸை தான் ஃபவுண்டர் கிங்ஸ் நான் சொல்லியிருக்கேன். எனவே இந்த பேனல்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸும் டிஃப்ரெண்ட் ரேசஸ் பத்தியும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேனல்ல நமக்கு தெரிய வருது என்னன்னா, அந்த பெரிய கிரியேச்சர் தான். அந்த பெரிய கிரியேச்சர் கண்டிப்பா ஈமோவா தான் இருக்கணும். அண்ட் அந்த கிரியேச்சர் கையில சன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. மேபி அது மதர் ஃபிளேமா இருக்கலாம். அண்ட் அந்த கிரியேச்சருக்கு கீழே நம்மளால ஒரு போட்டை பார்க்க முடியும். அண்ட் அந்த போட்ல ஒரு சில சோல்ஜர்ஸ் இருக்காங்க. மேபி அது அந்த டைம்ல இருந்த ஹோலி நைட்ஸா இருக்கலாம். ஆர் அந்த டைம்ல ஈமோக்கு சர்வ் பண்ண சோல்ஜர்ஸா இருக்கலாம். அண்ட் ஈமோக்கு ஆப்போசிட்டா ஃபைட் பண்ணவங்க தான் நம்ம ஜாய் பாய் கூட இருந்தவங்க. ஸோ நம்ம ஈமோக்கு ஆப்போசிட்டா நம்மளால ஜாய் பாயை பார்க்க முடியும். பட் இந்த ஆர்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஜாய் பாய் மாதிரி தெரியல. அதை பார்க்க சன்காட் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சாப்டர் 1137ல சன்காடோடைய ஒரு அப்பியரன்ஸை காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கு. இதை பத்தி நமக்கு எதுவும் பெருசா தெரியாது. இப்போதைக்கு அது வந்து ஜாய் பாய்னே நம்ம வச்சுக்கலாம். அண்ட் அவருக்கு மேல ஒரு லுனாரியன் இருக்காங்க. அது எப்படி சொல்றேன்னா, அந்த கேரக்டருக்கு விங்ஸ் இருக்கு, அதனால அவங்க லுனாரியனா இருக்கலாம். அதே மாதிரி ஜாய் பாய்க்கு பக்கத்துல இருக்கிறது எமத் ரோபோட், அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் நம்ம ஜாய் பாய் சைடுமே ஒரு சில போட்ஸ்ல ஒரு சில சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அந்த சோல்ஜர்ஸை பார்க்க சாமுரைஸ் மாதிரி இருக்காங்க. சாமுரைஸா இருக்கிறதுனால ப்ராபபிளி வானர்லாண்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம். அண்ட் அந்த போட் பக்கத்துலயே ஒரு பெரிய கேரக்டர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி அது ஏன்ஷியன்ட் ஜெயண்ட் கேரக்டரா இருக்கலாம். மேபி ஓர்சா கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கங்க ஒரு சில பெரிய கேரக்டர்ஸை பார்க்க முடியும். மேபி அது எல்லாமே எல்பாஃபை சேர்ந்த ஜெயன்ஸா தான் இருக்கணும். அண்ட் நம்மளால இங்க மிங்ஸையும் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப சின்னசா காமிச்சிருக்காங்க. அண்ட் அதை விட சின்னசா டொன்டோ ட்ரைபை காமிச்சிருக்காங்க. ரொம்ப மைனியூட்டா டிரா பண்ணியிருக்காரு. பட் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு நம்ம ஓடா. அண்ட் இந்த ஓர்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் பத்தி நான் சொன்னேன் இல்லையா, அவர் கையில பாருங்க ஒரு பெரிய ஸ்வாட் இருக்கும். அந்த ஸ்வாட் எனக்கு தெரிஞ்சு எல்பாஃப்ல ஒரு பெரிய ஸ்வாட் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இமேஜ்ல நான் ரவுண்ட் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த ஸ்வாடா தான் அந்த ஸ்வாட் இருக்கணும். இதெல்லாம் தவிர்த்து இந்த பேனல்ல ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யுரேனஸ் வெப்பன் எங்க இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். அது எங்க இருக்குன்னா, நான் ரவுண்ட் பண்ற இடத்த பாருங்க. இந்த ரெயின் டிராப்லெட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து யுரேனஸா இருக்கணும். அண்ட் ப்ளூட்டான் வெப்பன் அதுக்கு கீழேயே இருக்கு. ஒரு வேல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ப்ளூட்டானா இருக்கணும். ஸோ ஒன் பீஸ்ல ப்ளூட்டான் வெப்பன் ஒரு வேலா தான் இருக்கணும்னு நிறைய தியரி இருக்கு. எப்படின்னா, நம்ம குரோக்கஸ் கேரக்டர் பார்த்திருப்போம். அந்த கேரக்டர் லபுனோட ஸ்டொமக்குள்ள ஒரு ஐலாண்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கணும்னு நிறைய தியரி இருந்தது. அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ப்ளூட்டான் தியரி கண்டிப்பா இது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பேனல்ல பொசைடான் வெப்பனும் பிளேஸ் ஆகியிருக்கு. இங்க பாருங்க, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மெர்மைட் பிரின்சஸ் தான் பொசைடான் வெப்பனாவும் இருந்திருக்காங்க இந்த ஒரு டைம் லைன்ல. அண்ட் அவங்களுக்கு கீழேயே நம்மளால ஒரு ஃபிஷ்ஷை பார்க்க முடியும். அந்த ஃபிஷ் சீக்கிங்ஸை ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு. இதை பத்தி உங்களோட தாட் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா இந்த பேனல்ல பர்டிகுலரா இந்த ஒரு போட்டை பாருங்க. அதுல நம்மளால ஒரு பிளாகை பார்க்க முடியும். ஸோ அந்த பிளாக் தான் ஜாய் பாய் சைடு இருந்து அந்த பிளாகா இருக்கணும். ஆர் சிம்பிள் ஆஃப் டானாவும் இருக்கணும். அண்ட் அந்த போட்டை கைட் பண்றது லில்லியா தான் இருக்கணும். அண்ட் இந்த பேனல்ல எனக்கு தெரியாத ஒரே விஷயம் என்னன்னா, இந்த அனிமல் மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் பாருங்க. சோ இது எதை ரெஃபர் பண்றாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த மொரலோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிட்டோம். அதே மாதிரி வாய்ட் செஞ்சுரி பார்ட்டையும் முடிச்சிட்டோம்னு நம்புறேன். நம்ம இச்சிரோவோட வாய்ட் செஞ்சுரியோட கதையை ஃபுல்லா டோட்டலா சொல்லாம இந்த ஒரு பேனல்லே சொல்லி முடிச்சிட்டாரு. ஐ திங்க் அவரால் அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு அந்த ஸ்டோரி கண்டிப்பா வேணும். அது அனிமேஷனாவும் நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த வார் எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்க்கும் போதே கொஞ்சம் கூஸ்பம்ஸா தான் இருக்கு. இதை பார்த்து உங்களோட தாட் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த முரலோட செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸை நம்மளால கொஞ்சமாவது ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இந்த பார்ட் எதை ரெஃபர் பண்ணுதுன்னு தெரியல. ஸோ எனக்கு கிடைச்ச சோர்ஸ் வச்சு இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா இந்த செகண்ட் பார்ட் நிக்காவுடைய வாரை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. நிக்கா கேரக்டர் வந்து இந்த எர்த் கார்டு கூடயும் அண்ட் இந்த கிரேட் சர்பன்ட் கூடயும் ஒரு பெரிய வார் நடத்தியிருக்காரு. அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இந்த முரலுடைய செகண்ட் பார்ட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த டாப் லெஃப்ட்ல பாருங்க. இதுல டிராகன் மாதிரி இருக்கிற ஒரு கிரியேச்சரை நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இதே மாதிரியான ஒரு கிரியேச்சரை நம்ம
ரீசெண்டாக மேரி ஜோவால பார்த்துருப்போம். எப்படின்னா ஈமோ அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கிறப்ப நம்ம இதை பார்த்துருக்க முடியும். லிட்டரலாக சிமிலராக தானே இருக்கு. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இதில் சென்ட்ரலாக நம்மளால ஒரு கேரக்டர் பார்க்க முடியும். அண்ட் அந்த கேரக்டர் ஒரு க்ரௌனை வியர் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அது சன்கார்டாக தான் இருக்கணும். அண்ட் அந்த கேரக்டருக்கு கீழே நம்மளால ஒரு ஷிப்பை பார்க்க முடியுது. அந்த ஷிப் பார்க்க நோவா ஷிப் மாதிரி இருக்கு. அண்ட் அந்த ஷிப்புக்கு கீழே ஒரு சில அனிமல்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. மேபி அந்த ஷிப் அனிமல்ஸை சேவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க ரைட் சைட் டாப்ல பாருங்க, ஒரு பெரிய சர்பன்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த சன் காட் எர்த் காட் கூடயும் இந்த சர்பன்ட் கூட ஒரு ஃபைட் பண்ணாருன்னு. அந்த சர்பன்ட் இதுதான். ஸோ இந்த சர்பன்ட் கிட்ட நிறைய ஸ்லேவ்ஸ் இருக்காங்க. நீங்க இந்த பார்ட்டோடைய ரைட் சைட் மட்டும் பாருங்களேன். அதை பார்க்க அந்த சர்பன்ட்டுடைய ஃபுல் பாடி மாதிரி தான் இருக்கு. அந்த பாடியில இருக்கிற ஒவ்வொரு ஸ்லேவ்ஸும் சன் காட் கிட்ட ப்ரே பண்றாங்க. அது நம்மளால பார்க்க முடியுது. இங்க பாருங்க. பட் இவங்க எல்லாரும் அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்க்குற மாதிரி இந்த ஒரு ஆர்ட்ல நம்மளால பார்க்க முடியுது. அது பார்க்குறப்ப இப்போ மேரி ஜோவால ஸ்லேவ்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கு. பர்டிகுலரா இந்த பிளேஸை பார்க்கும்போது எனக்கு கூமாவுடைய ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா கூமா ஒரு ஸ்லேவா இருக்கும்போது சன்காட் கிட்ட ப்ரே பண்ணியிருப்பார் இல்லையா, அதனால அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. அண்ட் நான் இந்த செர்பன்ட் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு செர்பன்ட் தான் இப்போ ஒன் பீஸ் வேர்ல்டில் இருக்கிற அந்த ரெட் லைனா இருக்கணும். இந்த செர்பன்ட் தான் இந்த ரெட் லைன்ன்ற ஒரு தியரி ரொம்ப நாளாவே ஒன் பீஸ்ல இருக்கு. இதோட கலர் பேனல் வந்துச்சுன்னா நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிட முடியும் இதுதான் ரெட் லைனா இப்போ இருக்குன்னு. பட் என்னால் இந்த ஆர்ட் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியல. ஐ மீன் இந்த ஆர்ட்டுடைய ஸ்டோரி என்னால் புரிஞ்சிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இந்த முரல் வந்து 2 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு இல்லையா, இந்த 2 பார்ட்டுக்குமே நடுவில் இருக்கிறது ஒரு ட்ரீ தான். ஸோ அந்த ட்ரீ மேபி டெவில் ஃப்ரூட் ட்ரீயாவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆர் அந்த ஆடம் ட்ரீயோட சைடில் இந்த ஒரு பெயிண்டிங் இருக்கலாம். எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு டெவில் ஃப்ரூட் ட்ரீயாக தான் எனக்கு தெரியுது. அண்ட் அந்த ட்ரீல இருக்கிறது லீவ்ஸ் ஆஃப் ஃப்ரூட்டான்னு கூட எனக்கு கரெக்டாக தெரியல. இதை பற்றியும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எத்தனை பேருக்கு இந்த தாட் வந்துச்சுன்னு தெரியல. ஃப்ராங்கி இந்த முரலோட ஃப்ரண்ட் சைடில் இருப்பார் இல்லையா, அவர் அப்பப்போ பார்க்க எனக்கு எமத் ரோபோட் தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு எப்படின்னு மறக்காம அதையும் சொல்லுங்க. அண்ட் இந்த பேனல்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு அப்படின்னு 3 பேரா மாதிரி கொடுத்திருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல இருக்கிற ஹியூமன்ஸ் ரொம்ப கிரீடியானவங்க. அண்ட் அவங்க ஒரு ஃபார்பிடன் ஃப்ளேம் அப்படி இல்லைன்னா ஒரு எட்டர்னல் ஃப்ளேமை டச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளேம் அவங்கள அங்கிருந்த ஃபேக்டரிஸ்க்கு ஸ்லேவ்ஸா மாத்திருக்கு. நம்மளால ஃபேக்டரிஸ் அந்த பேனல்ல பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த செர்பன்ட் கூடிய அந்த ஃபேக்டரிஸும் அட்டாச் ஆகியிருக்கு. ஸோ அந்த ஃப்ளேம் அந்த ஹியூமன்ஸை ஒரு ஸ்லேவ்ஸா மாத்தினதுக்கு அப்புறம் அந்த ஹியூமன்ஸ் சன் காட் கிட்ட ப்ரே பண்ணியிருக்காங்க. இந்த எர்த் காட் நடுவில் வந்து அந்த ஸ்லேவ்ஸோட பிரேயர்ஸ் அப்படி இல்லைன்னா சன் காடையும் இந்த வேர்ல்டையும் ஒரு சர்பன்ட் யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கணும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டுடைய கான்செப்ட். இப்போ எனக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சுது. இந்த பேனல் பார்த்து குழம்ப கூடாதுன்னு நம்ம எச்சிரோட பிளான் பண்ணி இந்த ஒரு பேராவை கொடுத்துருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டுடைய கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் வேர்ல்டுடைய கான்செப்டை பார்க்கலாம். இதுல இந்த ஃபாரஸ்ட் காட் தான் இந்த டெவில் ஃப்ரூட்டை கிரியேட் பண்ணதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டெவில் ஃப்ரூட் கிரியேட் ஆனதுனால சி காட் கிரியேட் ஆகியிருக்காரு. அண்ட் இந்த எர்த் காட் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலயும் செகண்ட் வேர்ல்டுலயும் அப்பியர் ஆகியிருக்காரு. இந்த பேரால மென்ஷன் பண்ணியிருக்கும் போதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை எர்த் காட் ஈமோவா இருக்கலாம். எனிவே இதுதான் செகண்ட் வேர்ல்டுடைய கான்செப்ட். அண்ட் இந்த செகண்ட் வேர்ல்டு அண்ட் தேர்ட் வேர்ல்டு பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்றேன். ஏன்னா அந்த கான்செப்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் 10 நிமிஷம் 12 நிமிஷம் போகும். பட் அது வரைக்கும் எனக்கு டைம் கிடையாது. அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இந்த சாப்டருக்கான ஃபுல் பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னால் பண்ண முடியல. இந்த முரல் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே 7 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. மீதி இருக்கிறதுலாம் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்றேன். அதெல்லாம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோல இருந்து மீட் பண்றேன். Until then, stay tuned.